அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு திருத்தலம் என்ற தலைப்பிலே பாரத தேசத்தில் உள்ள திருக்கோயில்களின் சிறப்பு பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் சிவலிங்க வடிவில் அருளும் ஸ்ரீ காலபைரவர் பட்டு. மேற்கு தமிழகத்தில் கிருஷ்ணகிரிக்கு அருகில் மிக ரம்யமான சூழலில் அமைந்திருக்கிறது இந்த காலபைரவர் திருத்தலம். கிருஷ்ணகிரி நகரின் பழைய பேட்டையிலிருந்து குப்பம் செல்லும் சாலையில் ஆஞ்சநேயர் மலைக்கு செல்லும் பாதையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் பைரவர் கோயிலை அடையலாம். கோயிலை நெருங்குவதற்கு முன்பாக மலையின் அடிவாரத்தில் ஓர் அரசமரத்தின் அடியில் பெரிய பாறையை குடைந்து வடிவமைக்கப்பட்ட ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். அங்கிருந்து சிறிது தூரத்திலேயே காலபைரவர் கோயில் அமைந்துள்ளது. இங்கு சிவலிங்க மூர்த்தம் சுயம்புவாக தோன்றியதாகவும் அந்த சுயம்பு லிங்கமே காலபைரவரின் அம்சமாக விளங்குவதாகவும் வழியாக சொல்லப்பட்டு வருகிறது. விவசாயம் மற்றும் கால்நடைகளை மேய்க்கும் தொழில்களை அடிப்படையாக கொண்ட 150 கிராமங்களைச் சேர்ந்த பல்வேறு சமூகத்தினர் ஸ்ரீ காலபைரவரை தங்களின் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். அவர்கள் தங்கள் வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் இந்த பைரவரை வழிபட்ட பிறகே அந்த சுப காரியங்களை துவக்குகிறார்கள். ஆத்தி மரத்தை தலவிருட்சமாக கொண்டிருக்கும் இந்த கோயிலில் லிங்க வடிவில் காட்சி தரும் ஸ்ரீ காலபைரவருக்கு அஷ்டமி தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அப்போது எலும்பிச்சை, பூசணி, தேங்காய் மூடி ஆகியவற்றில் நெய்தீபம் ஏற்றி வைத்து பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதன் மூலம் காலபைரவர் தங்களுக்கு காவலாக இருப்பதுடன் தங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று மனப்பூர்வமாக அவர்கள் நம்புகிறார்கள். அதேபோல வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு தவறான முடிவுக்கு வரும் நிலையில் இருப்பவர்கள் ஒருமுறை இந்த கோயிலுக்கு வந்து சென்றால் அவர்கள் தங்களது பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரம் மீண்டு விடுவார்கள் என்பது நம்பிக்கை. கருவறையில் சிவலிங்க மூர்த்தத்துடன் பஞ்சலோகத்தினாலான பைரவர் மூர்த்தத்தையும் சிவ பார்வதியர் மூர்த்தங்களையும் தரிசிக்கலாம். கருவறை வாயில் வழியே தரிசித்தால் பஞ்சலோக பைரவ மூர்த்தத்தையும் சிவ பார்வதியாரையும் தரிசிக்க முடியும். லிங்க வடிவிலான பைரவரை சுவரில் இருக்கும் ஒரு துவாரத்தின் வழியாகத்தான் தரிசிக்க முடியும். இங்கே சிவபெருமான் மீசையுடன் காட்சி தருவது சிறப்பாகும். திருமணத்தடை, தீராத வியாதி, வேலையின்மை, கல்வியில் தடைகள் முதலான பிரச்சனைகள் உள்ளவர்கள் தொடர்ந்து 12 ஞாயிற்றுக்கிழமைகள் ராகு காலத்தில் இங்கு வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். இந்த கோயில் சென்னை பெங்களூர் மார்க்கத்தில் சென்னையிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கிருஷ்ணகிரி. இவ்வூரில் பழையபேட்டை என்ற இடத்திலிருந்து கோயிலுக்கு செல்ல ஆட்டோ வசதி உள்ளது. விசேஷ நாட்களில் ஷேர் ஆட்டோக்களும் நிறைய கிடைக்கின்றன. உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது இந்த காலபைரவரை தரிசித்து எல்லா வளமும் நலவும் பெற காலபைரவரை பிரார்த்திக்கிறேன்.